மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்வுக்கு தயாராகிட்டோம். கண்டிப்பாக சென்டர் எடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. ஏன் போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ், அரசு தேர்வு வினாக்கள் அனைத்தையும் படித்து முடிச்சாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். பிடிஏ கம்புக் கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். டெஃபினட்டாக நம்ம சென்டமோ அல்லது நல்ல மதிப்பெண்ணோ தேர்ச்சியே பெறாதவங்க கூட தேர்ச்சி பெற அளவுக்கு வினாத்தாள் அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலையை விட்டுட்டு நாளைக்கு தேர்வு எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்தை முதல்ல தெரிவிக்கிறேன். முதல்ல எம்சிக்யூ கொஷின், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அப்போ எம்சிக்யூ கொஷினை பொறுத்தவரையும் 20 வரும். 20க்கு 20 நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்கில் இருந்து 17 வந்துடும். நம்ம 2 புக் இருக்குது, வால்யூம் 1 வால்யூம் 2. 250 1 மார்க் படித்தாச்சுன்னா 17 1 மார்க் உறுதியாக எடுக்கலாம். இது என்னுடைய அனுமானம், யூகம். கண்டிப்பாக வரும். இப்போ 17 1 மார்க் எடுத்தோம்னா மீதி 1 மார்க் 3 4 2 இதான் வரப்போகுது. 3 வருதுன்னு வச்சுக்கிங்க. இந்த 3 எப்படி வரப்போகுது? பழைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, முன்னாடி கேட்ட முன்னாடி தேர்வு கேள்வி அந்த அமைப்புலேயோ அல்லது புத்தகத்தில் ஒரு மதிப்பெண் இருக்குது அந்த அமைப்புலேயோ அல்லது புத்தக எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கு அமைப்பில் தான் வரப்போகுது. அப்போ புத்தகத்து பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு, ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாம் நம்ம பயிற்சி மேற்கொண்டதுனால இந்த 3 1 மார்க்கு நம்மளால் எழுத முடியும். சரியா? அப்போ நம்ம 20க்கு 20 மதிப்பெண்ணை 1 மார்க் ஒரு மதிப்பெண் பகுதியில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகே, இல்லைனா கூட புத்தகத்திலேருந்து எத்தனை 1 மார்க் வருதோ அதை கண்டிப்பாக உறுதியாக பெற முடியும். லாஸ்ட் இயர் 17 1 மார்க் வந்தது. அதே அடிப்படையில் இப்போ 17 1 மார்க்கு வரும்னு சொல்கிறேன், வரப்போகுது. அப்போ 17 மார்க் உறுதியாக எடுத்துடலாம். 17 மார்க்கு உறுதியாக எடுக்கும்போது அவங்க கேட்குற 3 கிரியேட்டிவ் 1 மார்க்கும் நம்மளால் எழுத முடியும் சரியா என்ற எண்ணத்தை வளர்த்துக்கின்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, எழுதி பார்த்தோம்னா எக்ஸாமில் அதுவும் சரியாயிடும். அப்போ 20க்கு 20 நம்ம எடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 பேருக்குமே, படிப்பே வராதங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மேக்ஸே தெரியாதுன்றவன் இப்போ சொல்ல போகிற கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே 17 1 மார்க் எடுத்தாச்சு. இந்த 17 1 மார்க் எங்கேருந்து எடுக்க போகிறோம்? 20 1 மார்க் கேட்பாங்க. புக்கில் மொத்தம் 250 1 மார்க் இருக்குது. இது ஜியோஜிபுர ஒர்க் ஷீட் மூலியமாகவோ கூகுள் ஷீட் ஒர்க் ஷீட் மூலியமாகவோ இல்லது உன்னுடைய தனிப்பட்ட பயிற்சி மூலியமாகவோ நீ 20க்கு 20 எடுப்ப. ஓகே, குட். ஆனாலும் கீ பேப்பரை நீங்கள் பார்க்கணும். மார்க்கிங் ஸ்கீமை ஒரு தடவை பார்க்கணும். அங்கே போய் பார்த்தோம்னா நல்லா படிக்கிறவங்களும் பார்க்கணும், நல்லா படிக்க முடியாதவனும் பார்க்கணும். படிப்பில் எதுப்பா நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்காதவன்? கீ தெரிஞ்சுக்கணும். கீ ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, கொஷின் செட்டர் எப்படி எடுத்துருக்கலான்னா, ஒரு 2 மார்க் கொஷினில் யூகம் தான் 4 கொஷின், 3 மார்க் கொஷினில் 4 கொஷின், இல்லை 5 மார்க் கொஷின் 4 கொஷின் எப்படி வரலான்னா, இல்லை மொத்தமாக ஒரு 12 கொஷினுக்கு மேலே இல்லை 12 கொஷினுக்கு குறைவா ஒரு அட்மோஸ்ட் 12 கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? ஷோ தட், ப்ரூவ் தட், நிரூபிக்க என காட்டுக அப்படின்னு கேள்வி வரும். நிரூபிக்க என காட்டுக கேள்வி வந்தாலே அந்த கேள்விகளுக்கு விடை எழுதும்போது, ஆன்சர் எழுதும்போது ஃபைனலாக கொஷினில் வர அந்த சாராம்சத்தையே முடிவாக எழுதணும். இப்போ ஷோ தட்னு கொடுத்தா ஷோ தட் எடுத்துகிட்டு தஸ்ஸோ ஹென்ஸை போட்டு மீதி கொஷினை எடுத்துகிட்டு வரணும். என காட்டுகன்னா அது எழுதி என காட்டப்பட்டது, என நிறுவுகனா அது எழுதி என நிறுவப்பட்டது. அப்படி முடிச்சிங்கன்னா இப்போ 2 மார்க் கொஷின் 4 வந்ததுன்னு வச்சுக்கிங்க, 2 மார்க் 3 மார்க் தான் 1 மார்க் கிடைக்கும். அப்போ 8 கேள்வி வருதுன்னா 2 மார்க் 3 மார்க்கில் 8 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் கேள்வி வந்தால் 2 மார்க்கோ 1 மார்க்கோ கிடைக்கும். 4 கொஷின்னா 8 மார்க்கோ அல்லது 4லேருந்து 8 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், 8 8 16 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குறைஞ்சபட்சம்
12 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், ஏற்கனவே 17 மார்க் எடுக்கிறதுக்கு வழிமுறை சொல்லிட்டேன். படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டு கூட 12 மார்க் எடுக்கலாம், நீ முயற்சி செஞ்சால் போதும். இதுக்கு நான் நல்லது தான் சொல்கிறேன். இதுக்கு பழைய போர்டு எக்ஸாம் கீ பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வினாக்களுக்கு ஷோ தட் ப்ரூவ் தட் என காட்டுக்க வினாக்களுக்கு விடை அளிச்சிருந்தா அவங்க கீ பிரகாரம் அதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க், 3 மார்க், 1 மார்க்கோ, 5 மார்க்குக்கு 2 மார்க்கோ 1 மார்க்கோ கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கேள்வியும் விடாதீங்க. முழுமையாக அவங்க கேட்கப்பட்ட அமைப்பின் பிரகாரம் அனைத்து கேள்விக்கும் விடையளிக்க முயற்சி செஞ்சாலே நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடலாம். இப்போ 17, 20, 12 அப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு 32 மார்க்கு, இல்லை 17, 12 கிட்டத்தட்ட 29 மார்க்கு தேர்ச்சியை பெற்றுடலாம். இருந்தாலும் திரையில் காட்டுற 5 மார்க்லாம் மிக மிக முக்கியம். இப்போ லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். தெரியுதா செக் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாப்டராக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்தவரையிலையும் லாம்டா கேசம் தான். அப்போ 2, 3, 1.6ல் 1.7ல் 2 இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே இருக்கக்கூடாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 1.6, 1.7 இங்கே தான் கவனம் செலுத்தணும். எக்ஸசைஸ் தான் கவனம் செலுத்தணும். இல்லை லாம்டா கேசம்னு சொல்லுவாங்க. 1.6ல் 2, 3, 1.7ல் 2 எக்ஸாம்பிள் 1.34 இந்த 4 சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 1.5ல் இந்த 2, 3, 2, 4ல் 2 நல்லா பார்த்து வச்சிக்கின்னு 4ம் பார்த்து வச்சிங்க. இருப்பினும் இந்த மெத்தேடு சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நேர்மாறு முறையில் தீர்க்க, கிராமர் ரூலு, கிராமர் விதி பிரச்சனை, காஷின் எலிமினேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சிங்கன்னா எந்த பயமோ பதட்டமோ அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். பொதுவாக இந்த வருஷம் லாம்டா கேசம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்காம போகிறாங்க அப்படின்னா இந்த மெத்தேடை அப்ளை பண்ணி கேட்குற மாதிரி கேள்வி வரும். ஓகே, செகண்ட் சாப்டரை பொறுத்தவரையிலையும் இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் 2.27 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முழாண்டு பரீட்சையில் 2.6ல் 2 கேட்டாங்க. அப்போ இந்த வருஷம் 2.7ல் 6 கேட்கலாம். இல்லை சார் அப்படின்னா 2.8ல் 10, 3 எக்ஸாம்பிள் 2.34, 2.35, 2.36 இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிக்கிறக்கூடிய மாணவர்கள் திரையில் காட்டுற அத்தனையுமே படிச்சுக்கணும். ஒன்றுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். சாப்டர் 3 பொறுத்தவரையிலையும் வினாத்தாள் அவ்வளோவா வர்றதில்லை. இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய சான்ஸு. 3.5ல் 5ல் 1 கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைனா 3.28, 3.5ல் 7 இந்த 3 சம்லேருந்தே ஒரு சம்மு கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதை படித்து முடிச்சாச்சுன்னா 3.15, 3.3ல் நம்ம 4th சம்மு, அதுக்கப்புறம் 3.2ல் 4th சம்மு இதை படித்தாலே கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th சாப்டரை பொறுத்தவரையிலையும் கிராஃபு, சைனு, காசு, டேனு அதனுடைய இன்வர்ஸும் படிச்சுக்கணும். இது வரையிலையும் சைன் கேட்கல, 3 கிராஃபே பார்த்துங்க. போன வருஷம் 4.28 லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து எக்ஸாம்பிள் சம் தான் வரும். அப்படின்னா 4.29, 4.27, 4.20, 4.23, 4.22 இங்கேருந்தே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 4.5 பார்த்துங்க. டொமைன் 4.2ல் 6ல் 1, 4.1ல் 6ல் 1 இதை பார்த்துங்க. சார்பகம் 5th சாப்டரை பொறுத்தவரையிலையும் இந்த வருஷம் சர்க்கிள் சம்மே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரியுதா, படித்து முடிச்சிட்டோமா, இதை பார்க்குறதுக்கு தான் சொல்லித்தரேன். 5.1ல் 6, 5.1ல் 6 இதை பார்த்துக்கணும்.
5.1ல் 6th கொஷின் அதை நான் மார்க் பண்ணுறேன். அதே போல் 5.1 6th கொஷின் சரி என்ன ஒரு காமம் 6th கொஷின் 5.1ல் 6. அதுக்கப்புறம் அதே மாடலில் இன்னும் சம் இருக்குது 5.10. அதுக்கு அடுத்தது போல் நீங்கள் நல்லா படிக்கிறவங்க 5.2 இந்த சம்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா போன வருஷம் பேரபிளாக வந்ததுனால இந்த வருஷம் டெஃபினட்டாக என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலிப்ஸ் ஹைப்பர்போலா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே எக்ஸாம்பிளில் 5.26 5.23 5.20 இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. 5.5லேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் ராக்கெட்டு 9th சம் 5.5ல், ராடு 7th சம், வாட்டர் ஃபவுண்டைன் கொஷின் நம்பர் 3. அதுக்கப்புறம் இல்லைன்னா கொஷின் நம்பர் 2 டேர்னல் சம்மு. இல்லை வழக்கமாக எக்ஸாம்பிள் சம்மில் ஈஸியாக கேட்டால் 2 சம் இருக்குது. 5.32 5 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 5.39 இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 5 மார்க்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 பொறுத்தவரையிலையும் கவலையே வேண்டாம். போன வருஷம் sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்தது. இந்த வருஷம் sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோ இல்லது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோ இல்லது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோ இல்லது எக்ஸாம்பிள் 6.7 6.6 இதில் இருந்தால் ஒன்று தான் வரப்போகுது. 2 கொஷினில் ஒரு கொஷின் சொல்லிட்டேன். இன்னொரு கொஷின் எங்கேருந்து வரப்போகுதுன்னா 6.7 அதில் வர எக்ஸாம்பிள் 6.33 6.34 இதில் தான் வரும். போன வருஷம் 5th சம் கேட்டிருந்தாங்க, 5th சம் மாடலில் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் நீங்கள் இது கீ பார்த்தாலே போதும், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னால் மார்க் கிடைக்கும். நீங்கள் இது வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எதனாலே மார்க் கிடைக்கும். இதில் இருந்தாலும் எப்பயுமே 3 5 1 இதெல்லாம் எப்பயுமே கேட்பாங்க. 4 6 நிறைய சான்ஸு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் டைம் நல்லா படிக்கிற மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். 7th சாப்டரை பொறுத்தவரையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருஷம் 7.7 7.9 எக்ஸாம்பிள் 7.15 7.17 7.17லாம் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 7.8 அதில் வர எக்ஸாம்பிள் அங்கேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். பொதுவாக இந்த 7 8 9 10லேருந்து கேட்குறாங்க. இந்த எக்ஸசைஸில் வர லாஸ்ட் எக்ஸாம்பிள் அதையும் கேட்குறாங்க. 7 அந்த சம் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கணும். லிமிட்டுக்கு சான்ஸ் இருக்குது 10 11. 7.2 7.1ல் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் அதை கேட்டால் நம்ம போடுற அளவுக்கு திறமை இருக்கணும். ஓகே, ட்ரேஸ் த கர்வ் கேட்டால் எக்ஸாம்பிள் மாடலில் தான் கேட்பாங்க. அதில் 5 பாயிண்ட் ஏன்னா போதும். டெஃபினட்டாக 8th சாப்டரில் 8.22 தான், அதை மட்டும் படிச்சுனால போதும். அந்த மாடலில் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸை மேற்கொண்டிருக்கணும். 8.22 ஆய்லர் தீரம் யூலர் தீரம் அதை நல்லா பார்த்து வச்சிங்க. இல்லைன்னா அதை வேறு என்ன சார் வரும் அப்படின்னா 8.4ல் செகண்ட் சம் மாடலில் கேட்கலாம். அதை செகண்ட் சம்மோ 6th சம்மோ கேட்கலாம், அதை பார்த்து வச்சிங்க. படிக்கவே முடியாதவங்க 8.22. 9th சாப்டரில் 9.3 இருக்குல்ல எக்ஸசைஸு, 9.3 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் தான் வரும்.
கண்டிப்பாக ஏரியா வரும், பரப்ப காணது வரும். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஏரியாவில் 8, 9, 10 இருக்கணும். எக்ஸாம்பிளில் 9.54லாம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9.54ஓ 55ஓ 56ஓ 59ஓ வரும். 9.3ல் வர எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா 9.30 40 இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலாவில் வர்றது. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 9.3640 டெஃபினட்டாக 9.27க்கு நிறைய சான்ஸ். 9.3ல் வர எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். 9.27 28 29 9.29 உண்டு. இதெல்லாம் பார்த்து வச்சிங்கன்னா 2 5 மார்க்கு எழுதுறதுக்கு முக்கியம். ஏரியா வரும், டெஃபினட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் 10th சாப்டரை பொறுத்தவரையிலையும் 10.8 பொதுவாக கொஸ்டின் சாப்டர் வந்து வேரியபிள் செப்பரபிள் பார்ப்பார். 10.5 எல்லா சமயமே பார்த்துக்கலாம். கொஞ்ச நாளாகவே அந்த 10.11 10.11 தான் கேட்குறாங்க. 2 மார்க் கொஷின் தான், இதை தான் கேட்குறாங்க. வேரியபிள் செப்பரபிள் தான் அது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 10.5 4th சம்மு நல்லா பார்த்து வச்சிங்க. எல்லா சம்மே ஒரு தடவை பாருங்கள். 4 கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 அதில் க்ரியேட்டிவாக கூட வேரியபிள் செப்பரபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காட்டுற சம்மை பார்த்து வச்சிங்க. 10.8 அதில் வர எக்ஸாம்பிள் முக்கியமானது. அவ்வளோதான். சாப்டர் 11 பொறுத்தவரையிலையும் மீன் அண்ட் வேரியன்ஸு 7th சம்மு 11.4ல் 11.5ல் என்னன்னு சொல்லியிருக்கேன். 11.3ல் காட்டுற சம்மு 11.2ல் அந்த 4 5 6 7 முக்கியமாக 7 6 இங்கே 11.10 இந்த சம்மெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக எழுதலாம். 12th சாப்டரை பொறுத்தவரையிலையும் இந்த 2 சம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 12.9 12.10 அதே மாதிரி இந்த 12.1ல் 9 XXX 10 அது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ட்ரூத் டேபிள். ஓகே, அப்போ 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிற அளவுக்கும் ஒரே ஒரு கொஷின் தான் க்ரியேட்டிவ் வரும், ஒரே ஒரு 5 மார்க்கு. அப்போ ஏற்கனவே இங்கே 35 எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டேன். அங்கே பாருங்கள் 1 மார்க் எப்படி 17 எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். 3 1 மார்க்கும் எழுதிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லட்டுமா சிம்பிளாக? 12th சாப்டரில் மல்டிப்ளிகேஷன் மாடலோ 11 அடிஷன் மாடலோ 5 12.9 12.10 இதுக்குள்ளேயும் 12.1ல் இந்த 3 சம்மும் உண்மையாக 10 வரும். இங்கே 11.5ல் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி 2 டேபிள் இருக்குது. 11.10 11.2ல் 6 இல்லை 11.3ல் 3 4 11.2ல் 5 6 7 பார்த்து வச்சிங்க. மீன் கேட்க நினச்சாங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் 11.4ல் 7 கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிங்க. 10.8லேருந்து வரப்போகுது. போன வருஷம் ஃபஸ்ட் செம்மு, இந்த வருஷம் என்னவாக இருக்கலாம், பாப்புலேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இது பேங்க் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை 7 8 9 இதுக்குள்ளே இருக்கலாம். அப்போ எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் மாடல் சம்மாக கூட இருக்கலாம். அப்போ ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். இந்த சம்மு 3 ஸ்டெப்பு எதுனா மார்க் கிடைக்கும். டிஏ/டிடி ப்ரொபோர்ஷனல் டு ஏ, டிஏ/டிடி ஈக்குவல் டு கேஏ, ஏ ஈக்குவல் டு CE/KT. வேரியபிள் செப்பரபிள் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க, கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். சாப்டர் 9 பொறுத்தவரையிலையும் 9.8 9.3 எக்ஸாம்பிளோட சேர்த்து இந்த வருஷம் 9.5 வரும், 9.5ல் 8 வரும், 9.55 56 59 60 இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. 8th சாப்டர் 8.22
6th சாப்டரில் 7.1715 79 7 எக்ஸாம்பிள் இல்லை 7.60 எக்ஸாம்பிள் இதெல்லாம் நிறைய கேட்குறது இருக்குது. எப்பயுமே 7.8லேருந்து ஒரு சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 7.1 7.2 இங்கேருந்து ஒரு சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 7 தான் சொல்லியாச்சு. 6.7 sin ஆல்பா மைனஸ் பீட்டா sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா sin ஆல்பா மைனஸ் பீட்டா போன வருஷம் கேட்டாச்சு. அதனால் ப்ளஸ்ஸு சைனில் காசில் ப்ளஸ் மைனஸு. இந்த எக்ஸாம்பிள் 6.7 6.6 6.7 எக்ஸைஸு தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் ஒரே கொஷின் சொல்லிட்டேன். 3.5ல் 5ல் 1 3.28 லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் 4th சாப்டரில். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலையும் என்ன சொன்னேன், 2.27 2.36 2.3534 லோக்கஸ் ஈக்குவேஷன் 2.7ல் 6 கஷ்டமாக கேட்க நினச்சா 2.7ல் 3 5 அவ்வளோதான். 2.8ல் 3 ஃபர்ஸ்ட் சாப்டரில் லேம்டா கே அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட், வெற்றியோடு வாங்க. தேங்க்யூ.